பிரித்தானியாவில் பர்மிங்ஹாம் நகரை சேர்ந்த ராஜு மொல்லா என்பவர் தனது மனைவியை கொடூரமாக தாக்கிய வழக்கில் 26 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றுள்ளார். சமையல் அறையில் மனைவி தனக்காக ஆம்லெட் செய்து கொண்டிருந்த போது அவர் மீது கொதிக்கும் எண்ணெயை ஊற்றியும் வறுக்க பயன்படும் பாத்திரத்தால் தாக்கியும் கொலை செய்ய முயன்றதற்காக இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் நடைபெற்றுள்ளது. மனைவி முதுகை காட்டி சமையல் அறையில் வேலை செய்து கொண்டிருந்த போது திடீரென கொதிக்கும் எண்ணெயை அவர் தலையில் ஊற்றிய முல்லா பின்னர் பாத்திரம் மற்றும் சமையல் அடுப்பின் உலோக கட்டைகளால் கொடூரமாக தாக்கியுள்ளார். தரையில் விழுந்த மனைவியின் தலையில் பலமுறை மிதித்து சித்திரவதை செய்துள்ளார். இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மனைவியின் முகம் மற்றும் உடல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மூளைக்கு செல்லும் இரத்த நாளத்தில் பாதிப்பு, பற்கள் விழுதல் மற்றும் ஆழமான தீக்காயங்கள் என அவர் வாழ்நாள் முழுவதும் வடுவை சுமக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். தற்போது அவர் தனது வீட்டிற்குள்ளேயே முடங்கி போய் மிகுந்த மன உளைச்சலில் இருப்பதாக கூறியுள்ளார். காவல்துறையிடம் முதலில் இது விபத்து என்று பொய் கூறிய முல்லா பின்னர் தற்காப்புக்காக தாக்கியதாக கூறி தப்பிக்க முயன்றுள்ளார். ஆனால் ஆதாரங்களை ஆராய்ந்த நீதிமன்றம் மனைவியை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் திட்டமிட்டு தாக்கியதை உறுதிப்படுத்தியது. இதன் பேரில் அவருக்கு 26 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த தாக்குதலை வடுக்களை ஏற்படுத்தும் கொடூரமான செயல் என்று வர்ணித்த நீதிபதி ரிச்சர்ட் பாண்ட் முல்லாவுக்கு எதிராக கால வரையறையற்ற தடை உத்தரவையும் பிறப்பித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மனைவியையோ அல்லது குழந்தைகளையோ இனி அவர் எந்த வகையிலும் தொடர்பு கொள்ளக்கூடாது என்று நீதிமன்றம் கண்டிப்பான உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து பேசிய பாதிக்கப்பட்ட பெண், அவன் என் வாழ்க்கையையும் என் முகத்தையும் அழித்து விட்டார் என கண்ணீரோடு தெரிவித்துள்ளார்.